இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். தொடர்ந்தும் எம்மோடு பயணிக்கும் உங்களை நாம் வரவேற்கின்றோம். நமது இன்றைய தலைப்பு நூதன திருட்டு. கண்முன்னே இருக்கின்ற கேமராவை தாண்டி கைங்கரியமாற்றும் இந்த திருடியை பார்த்தீர்களா? இன்று இங்கே நாம் பார்க்க போவது சிசிடிவி இருந்தும் நம் கண்கள் எச்சரிக்கையின்றி இருந்தால் திருடர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை காட்டும் ஒரு உண்மை சம்பவமே இது. இந்த காட்சியை கவனியுங்கள். ஒரு பெண் கடையில் நுழைந்து இருக்கையில் அமர்ந்து நகை கொள்வனவு செய்கின்றார். அவளின் கண்கள் நேராக மேலே பார்க்கின்றன. அதாவது கேமரா எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கின்றன. ஆனால் அடுத்த நொடியே முன்னால் இருப்பவரை மாத்திரம் கணித்து திருட்டில் ஈடுபடுகின்றாள். சரியாக கேமராவின் பார்வை திசை அவளை நோக்கும் போதும் அவள் திருட்டில் தைரியமாக ஈடுபடுகின்றாள். ஒரே நேரத்தில் அந்த பெண்ணின் கை ஒரு நகைப்பொருளை எடுக்கிறது. ஆனால் இது எல்லாம் மிகவும் மெதுவாகவும் திட்டமிட்டவாறும் நடக்கிறது. இங்கே நாம் காணுவது சாதாரண திருட்டொன்றல்ல. இது ஒரு மனோதர்மம், சூழ்நிலை கணிப்பு என்கின்ற கலவையினால் செய்யப்பட்ட ஒரு நூதன முறையான திருட்டு. இதுபோல திருடர்கள் கேமரா இருக்கிறது என்ற உண்மையையும் அதற்கான பார்வை விளக்கத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்றார்கள். பின் அதனை குறைக்க ஒருவரை விலக்காக பயன்படுத்துகிறார்கள். இதை போல டைவர்ஷன் தெஃப்ட் எனப்படும் முறை தற்போது பெரும்பாலான கடைகளில் மோடல்களில் அதிகரித்து வருகின்றது. இங்கே கேமரா இருந்தாலும் மனித கவனத்தின் மந்தம் இதுபோல் சில நொடிகளில் நம்மை தோற்கடிக்கின்றது. இந்த வகையான திருட்டு குறித்து சட்டம் என்ன சொல்கிறது? இத்தகைய செயல்கள் திட்டமிட்ட திருட்டு என்ற பிரிவுகளின் கீழ் குற்றமாக சேர்க்கப்படலாம். மேலும் கேமரா பதிவு இருந்ததால் அதை கணக்கில் எடுக்க காவல்துறை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் கடையில் கேமரா வைத்திருக்கின்றீர்கள் என்றாலே பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் என நினைக்க வேண்டாம். கேமராவை மாத்திரம் நம்பியிருக்க கூடாது. கேமராவுடன் கூடிய மனித கண்கள், அதாவது உங்கள் விழிகள் எந்த நேரமும் விழிப்பாக இருக்க வேண்டும். துணை ஊழியர்களின் பயிற்சியும் திருட்டை தவிர்ப்பதற்கு அவசியமாகும். இத்தகைய திட்டமிடப்பட்ட திருட்டுக்களை எளிதாக கண்டறிய தீவிரமான கவனிப்பும் தகவல் பகிர்வும் மிகவும் முக்கியமாகின்றது. இதுபோல ஏதாவது சந்தேகத்துக்கிடமான காட்சிகளை நீங்கள் பார்த்தால் உடனடியாக போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோன்ற சட்டத்தின் பார்வையில் சேனலில் பல உண்மை சம்பவங்களை தொடர்ந்தும் காண நம்மோடு தொடர்ந்திருங்கள். லைக் இட்டு பகிருங்கள். நன்றி.